மேம், ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ரெஸ்யூம் தான் எல்லா கம்பெனிக்குமே ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஆமா மேம், அதே ரெஸ்யூம் தான். என்ன ப்ராப்ளம்? இதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸ்டாப் ஜெனரேட்டிங் ஜெனரிக் ரெஸ்யூம்ஸ். ஜெனரிக் ரெஸ்யூம்னா என்ன மேம்? ஜெனரிக் ரெஸ்யூம்ங்கிறது உங்களோட ஏற்கனவே கிரியேட் பண்ண ரெஸ்யூமை காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லா கம்பெனிக்கும் சென்ட் பண்றது. இதுதான் ஜெனரிக் ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. ஆனா ரெஸ்யூம்ல என்னோட ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கே. ரெக்வெஸ்டர் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற 30 செகண்ட்ஸ்ல உங்களோட ரெஸ்யூம் எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்டா இருக்கா, அவங்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரிங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க மேம்? சிம்பிள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி கொடுக்குற ஜேடியை நல்லா படிங்க. அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, என்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்கள். அப்ப ப்ராஜெக்ட்ஸும் சேஞ்ச் பண்ணுமா? கண்டிப்பாக. அந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸுமே சேஞ்ச் பண்ணி அதில் இருக்கிற ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணி காமிங்க. ஓகே மேம், இப்போ புரியுது. ரெஸ்யூம் ஃபுல்லாக இருக்கிறத இம்பார்ட்டன்ட் இல்லை, ரிலவெண்ட்டாக இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஜாப், ஒன் கஸ்டமைஸ்டு ரெஸ்யூம். ஸோ இது மட்டும்தான் உங்களோட இன்டர்வியூ கால்ஸை சான்சஸ் அதிகப்படுத்தும். தேங்க்ஸ் மேம். இனிமே ஒரு ரெஸ்யூம் எல்லா கம்பெனிக்கும் சென்ட் பண்ண மாட்டேன். எவ்ரி ஜாப்க்கு கஸ்டமைஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.